உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வினோத் சுப்ரமணி. இன்றைய நல்ல காலம் நிகழ்ச்சியில பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் நம்மளோட இருக்காரு. வணக்கம் குருஜி. வணக்கம். வணக்கம் குருஜி. இந்த 2026 இந்த குரு பெயர்ச்சியில குரு தரும் அற்புத பலன்கள்லாம் என்னென்ன குருஜி? 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுது இந்த குரு? நிச்சயம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எண்ணிலடங்காத நற்பலனை குரு பகவான் தரப்போகிறார். காரணம், அவர் உச்சம் பெற்ற குருவாக இருக்கிறார். யார் யாரெல்லாம் வெளிநாடு போகிறீங்க, யார் யாருக்கெல்லாம் குழந்தை கிடைக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆக போகுதுங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். குருஜி, இந்த கும்பராசிக்காரர்களுக்கு குரு தரும் அற்புத பலன்கள்லாம் என்னென்ன? கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே, கும்பராசிக்காரர்கள் என்றாலே குதூகலம் தான். வாழ்க்கையில் கும்பராசிக்காரர்கள் படாத பாடு கிடையாது. இந்த கும்பராசிக்காரர்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம் என்னவென்றால், இவர்கள் உண்மையில் ஒரு கோடி ரூபாய் பணம் கொடுங்க, அதுலேருந்து ஒரு 100 ரூபாய் எடுத்துகிட்டு போய் நான் டிஃபன் சாப்பிட்டு வரட்டுமானேன்னு கேட்பாங்க. அவ்வளவு எளியவர்கள். இந்த கும்பராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்துல குரு வந்து 5ஆம் இடத்துல குரு வந்து அப்படியே சரி, உங்கள் வேதனை எனக்கு புரிஞ்சுது. போன வருடம் ஃபுல்லாக இப்படி தான் சொன்னாங்க எல்லாரும். உங்கள் கெட்ட நேரம் அவர் ஆஃப்லைனில் போயிட்டார். போன அக்டோபரில் தொடங்கி இந்த மார்ச் வரைக்குமா ஒரு மனுஷன் ஆஃப்லைனில் இருப்பான். இப்போ தான் ஜாபுக்கு சார்ஜ் எடுத்தார். சார்ஜ் எடுத்தோன்னு அவர் ஜாப் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ 6ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 6ஆம் இடத்துக்கு வந்த குரு பகவான் புதுசாக வேலை தர போகிறார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் வினோத். நாம் ஒரு பணியிடத்தில் வேலை பார்க்குறேன் சார், நான் ஒரு ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக ஒரு டீம் மெம்பராக இருந்தேன், இப்போ நான் டீம் லீடர் ஆகிறதுக்கான முயற்சிகளில் இருக்கேன் போன்ற விஷயங்களை கொடுப்பார். ஒரு ஸ்கோப் பார்த்துட்டு இருந்தேன், இப்போ 3-4 ஸ்கோப் பார்க்குறேன் போன்றவைகளை தருவார். நண்பர்களே, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். குரு பகவான் முடிவு பண்ணால் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். அந்த மாதிரி ராகு நினைத்தால் எதையும் செய்வார். குரு நினைத்தால் ஒரு உலகத்தை உருவாக்குவார். அதுதான் குரு. காரணம் என்னன்னா, ஒரு வாத்தியார் முடிவு பண்ணிட்டார். அது பாக்ஸிங் வாத்தியாரா இருக்கலாம், குத்துச்சண்டை வாத்தியாரா இருக்கலாம், என்ன வாத்தியார் யாரை வேணா இருந்துக்குங்க. குரு முடிவு பண்ணிட்டார். அந்த வாத்தியார் முடிவு பண்ணிட்டார், இந்த ஸ்டூடெண்ட்டை நான் டெவலப் பண்ணி காட்டுறேன்னு. எப்படி நீங்க மாறுறீங்க, அதான் பிளஸ்டுன்னு பேரு. நமக்கு வெறி வந்து 10 பைசா பிரயோஜனம் இல்லை. வாத்தியாருக்கு வெறி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, என் பையனை நான் டெவலப் பண்ணி காட்டுறேன்னு. உங்கள் லைஃப் அவர் யாருக்குள்ள வச்சிருக்கிற ஈகோவோ அவர் உங்களை டெவலப் பண்ணுறார். ஆனால் டெவலப் பண்ணனால நீங்கள் மிகப்பெரிய உயரத்துக்கு போக போகிறீங்க. குரு 6ஆம் இடத்திற்கு வந்து வேலையோட நெளிவு சுழிவெல்லாம் சொல்லி தருவார். குரு 6ஆம் இடத்திற்கு வந்ததால் வாழ்க்கையில் தலைகீழ உங்களை மாற்றுவார். இதெல்லாம் குருவே செய்வார். கரெக்டாக எந்திரி, படி, ஓடு 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 ஓட வைப்பார். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 10 பார்க்குறார். தனியாக வேலை செய்யணும், நான் ஏன் முன்னுக்கு வரக்கூடாது, எனக்கு என்ன குறை போன்ற எண்ணங்களை உருவாக்குவார். என்னைக்கு நீங்கள் தனியாக இந்த உலகத்தை ஃபேஸ் பண்ணுங்கிற தைரியம் வந்துருச்சோ அன்றைக்கே நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க. அவ்வளோதான். 10ஆம் இடத்தை குரு பார்த்துட்டார். அடுத்த குரு பகவான் என்ன பார்க்குறார்? 12ஆம் இடத்தை பார்க்குறார். 12ஆம் இடம் என்பது என்ன? ஒரு விரயஸ்தானம். விரயஸ்தானத்தை குரு பார்க்கும் பொழுது சுப விரயங்களை உண்டாக்குறார். வீடு ஃபுல்லாக ஒரே மகிழ்ச்சி, சந்தோஷம். இது வரைக்கும் எங்கள் வீட்டில் வரும் கஷ்டம்தான் சார் இருந்தது. கடங்காரன் குரல் தான் கேட்டுது. ஃபோன் எடுத்தால் இஎம்ஐ எப்போ கட்டுறீங்கன்னு தான் கேட்பான். இப்போ ஃபோன் எடுத்தால் அண்ணே ஒரு நல்ல செய்தினே, இது மாதிரி தங்கச்சி கல்யாணம் முடிவு பண்ணிருக்கோம், இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களாக எனக்கு காதில் கேட்குது போன்ற மகிழ்ந்து கொண்டாட போகிறீங்க வாழ்க்கையை. 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். இங்கே தான் இருக்குது விஷயம். சனி ஏற்கனவே 2ஆம் இடத்துல உட்காந்து என்னென்னா பிளஸிங் கொடுக்கலான்னு உட்காந்துருக்கார். அதை குருவும் பார்க்கிறார். அப்போது பணம், பொன்மகள் வந்தால் பொருட்கோடி தந்தால், அந்த மாதிரிலாம் பணம் வரப்போகுது. எங்கிட்ட சார் பணம் வரும்? எப்படி வரும் நீங்களே சொல்லுங்களேன். இப்போ நான் பார்க்குற வேலை 20,000 ரூபா சம்பளம், அதே சம்பளம் தான் எனக்கு திரும்ப வரப்போகுது. அப்புறம் இங்கேருந்து பொன்மகள் வருவா. அங்கே தான் இருக்குது விஷயமே. 10 குரு பார்க்கறதுனால புது பிஸ்னஸ் இந்த வருஷம் பண்ணுவீங்க. இந்த ஜூனுக்கு அப்புறம் அந்த பிஸ்னஸ் இவ்வளோ சம்பாதிச்சு நீங்களே யோசிக்க மாட்டீங்க. அதான் அதில் இருக்க விஷயம். அது பெரும்பாலும் மேன் பவர் சம்மந்தமான பிஸ்னஸ். உங்களுடைய பேச்சு திறமையால் ஒரு விஷயத்தை விற்று கொடுப்பீங்க. ஒரு நல்ல சேல்ஸ்மேனாக இருப்பீங்க. அதனால் உங்களுக்கு பிஸ்னஸ் டெவலப் ஆகும். வேணா பாருங்கள், 8 மணி வரைக்கும் வேலை கம்பெனிக்கு போவீங்க, 8 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் வீட்டில் உட்காந்து பிஸ்னஸ் பண்ணுவீங்க. நல்லா இருப்பீங்க, ஜொலிக்க போகிறீங்க. இவங்களுக்கு உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்லாம் ஹெல்த்னா எப்படி குறிச்சு இருக்கும்? 6ஆம் இடத்துல தான் குருவே இருக்காரு. உச்சம் பெற்ற குரு. 6ஆம் இடம் என்பது தான் ஹெல்த்து. அதில் குருவே இருப்பதால் உடல்நிலை அவரே சரி பண்ணிடுறார். மனம் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கலாம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த உடல் பருமன், ஒபிஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம். இது எல்லாத்தையும் இந்த குரு பகவான் சரி பண்ணுவார். பெரும்பாலும் குரு வந்து இது ரிலேட்டடான காடு தான். ஸோ அதெல்லாம் சரி செய்வார். எவ்வளோ மார்க் கொடுக்கலாம்? 100க்கு 97 மார்க் தரலாம். பிரமாதமாக இருக்குது. குருஜி, இந்த உச்ச குரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த உச்ச குரு 12 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கிற ஒரு பெயர்ச்சின்னு சொல்றாங்க. இதை பற்றி சொல்லுங்க குருஜி. உண்மையிலேயே இந்த வருடம் நடக்கின்ற பயிற்சி வினோத் ரொம்ப ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த பயிற்சி. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஃபஸ்ட்டு ரீசன் குரு பயிற்சினாலே கொண்டாட்டம் தான். அப்போது குரு பயிற்சியிலேயே குரு எங்கே வந்தால் உச்சம் நீச்சம். இப்போது ஒரு குரு வந்து மகரத்தில் நீச்சம், அதுக்கு 7ஆம் இடம், அதாவது 180 டிகிரியில் அவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உச்சமடைகிறார். ஸோ அதனுடைய 7ஆம் இடம், மகரத்துலேருந்து 7ஆம் இடத்துல அவர் வந்து உச்சமடைகிறார். ஸோ இந்த கால்குலேஷனில் இந்த கடகத்துக்கு வருவது 12 வருடத்துக்கு ஒரு முறை என்று ஆகிவிட்டது. கடகத்திற்கு வந்த குரு பகவான் என்னென்ன பலன்களை தருவார்னா, உலகத்துக்கே பலன்களை அள்ளி தருவார். எப்பவுமே நல்லோர் ஒருவர் உலரையில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைனா, கடகராசிக்காரர்களுக்காக உச்சம் பெற்ற குரு இந்த 11 ராசிக்கும் சேர்த்து பலன்களை அள்ளித்தரப்போகிறது. அவர் ரொம்ப ஹாப்பியாக எல்லாரையும் பிளஸ் பண்ண போகிறார். இந்த வருடமே ஒரு பிளஸ்ஸிங்ஸ்க்கான வருடம் தான். பெரிய பெரிய நிகழ்ச்சிகள், பெரிய பெரிய நிகழ்வுகள், கஷ்டமான ஒரு பெரிய பிரளயங்கள் அதெல்லாம் எதுவும் ஏற்படாது. குரு வந்து உச்சம் பெற்றிருக்கிறார். இந்த வருடத்தின் ராஜாவும் அவர் தான். பராபவ வருடத்தோட ராஜாவும் குரு தான். அவரே உச்சமும் பெற்றிருக்கிறார். அப்போ குருவுக்கு இந்த வருடம் ரொம்ப பெரிய பவர்லாம் இருக்குது. குரு நல்லா இருக்கும்போது என்னாகுன்னா, வேதங்கள், சாஸ்திரங்கள், ஆச்சாரங்கள் எல்லாம் அதிகமாகும். மக்கள்கிட்ட கல்ச்சர் பேஸ்டு விஷயங்கள்லாம் அதிகரிக்கும். மாடர்னிசம்லேருந்து வெளியே வந்துட்டு கல்ச்சர் பேஸ்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவருடைய எண்ணங்கள் எல்லாமே வேறு மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிக்கும். மீண்டும் நம்ம உடம்பை பார்த்துக்கணும், இந்த சோஷியல் மீடியாலாம் எதுவும் வேண்டாம், தூக்கி போட்டுடலாம், மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கலாம் போன்ற எண்ணங்கள் மக்களிடையே அதிகமாகும். ஸோ இந்த கடக குரு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் தங்கம் நிறையா வாங்குவதற்கு, குழந்த விஷயம் பிளஸ்ஸிங்காக கிடைக்கிறதுக்கு, முக்கியமாக குருன்னு ஒருத்தர் இருந்தால் தான். இப்போ ஒன்றும் இல்லை வினோத், ஒருத்தரை நம்ம பார்க்குறோம், அண்ணே வணக்கண்ணே அப்படிங்கிறோம், இன்னொருத்தரை பார்த்து சார் குட் மார்னிங் சார்ங்கிறோம். இந்த வித்தியாசம் என்ன? அதான் குரு தரும் வித்தியாசம். குரு எப்பயுமே என்ன பண்ணுவார், ஒரு தகுதிப்பாடு, எஜுகேஷனுங்கிற பவரை குரு தருவார், கல்விங்கிற மரியாதையை தருவார். அதனால தான் ஒரு குரு. ஸோ மாணவர்களுக்கு, வாத்தியார்களுக்கு, புதிய வித்தை கற்றுக்கணும்னு ஆசைப்படுறவங்களும் ரொம்ப நறுமையான வருடம். குருனாலே நிறைய பேருக்கு தெரியாத ஃபேக்ட் வினோத், அவர் ஒரு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டு. ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட வைஸ் பிரசிடென்ட் யார் அப்படின்னா அதுதான் குரு. பிரசிடென்ட் லக்ஷ்மி, வைஸ் பிரசிடென்ட் இவர் தான். ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் இவர் தான் பணத்தை சம்பாதிக்கிற மெத்தட்ஸ் எல்லாமே கொடுக்குறவர் இவர் தான். இவரை நான் சொல்கிறேன் பாருங்கள், எதாக இருந்தாலும் 3ஆம் நம்பரில் தொடங்குங்க. ஆலங்குடி, திட்டை அல்லது சென்னை திருவள்ளிதாயம் இங்கே இருக்கிற பாடியில் இருக்கிற குரு பகவான் கோயில்களுக்கு செல்லுங்க. 12 விளக்கு ஏற்றுங்க. 21 விளக்கு ஏற்றுறது சிறப்பு. 3 வரணும் கூட்டுத்தொகை. ஒன்றும் முடியாதவங்க காசு இல்லைன்னா 3 நெய் விளக்காவது ஏற்றுங்க. நெய் விளக்கு ஏற்றுறது குருவுக்கு ரொம்ப பிரீத்தி. இல்லை யாகங்களுக்கு நெய் வாங்கி கொடுங்க, இதெல்லாம் பண்ணுங்கள். பசுமாடு வந்தால் அதுக்கு மஞ்சள் கலர் வாழைப்பழம் கொடுங்க. சாதுக்கள், சித்தர்கள், அவங்க ஜீவ சமாதிகளுக்கெல்லாம் போனோம், அங்கு சென்று வழிபடணும். அவர்களுக்கு, சாதுக்களுக்கு எவ்வளோ முடியுமோ கொடையோ செருப்போ அது தண்டமோ ஏதாவது அவங்களுக்கு வாங்கி தர்றது சிறப்பு. அவர்களை எவ்வளவு கூட மகிழ்விக்கிறீங்களோ அவ்வளோ கூட நீங்கள் லைஃப்பில் நல்லா இருப்பீங்க. இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணணும். குரு பகவான் பிளெஸ்ஸிங் வாங்குறது ரொம்ப 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 ஈஸி. குரு காலில் விழுந்தால் போதும். வாத்தியார்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. வாத்தியார்கிட்ட சரண்டர் ஆயிடணும். என்னை பார்த்துக்கோங்க சார், உங்களை நம்பி வந்துட்டேன்னு சொன்னால் வாத்தியாரே எல்லாம் பார்த்துப்பார். ஸோ அதனால் இந்த வருடம் குருவினுடைய முழு ஆட்சி பெற்ற வருடம். உங்களை தொடர்பு கொள்ளணும், ஸ்ரீமடத்துக்கு வரணும் அப்படின்னா எப்படி தொடர்பு கொள்ளலாம்? என்னை தொடர்பு கொள்ள விரும்புபவர்கள் கீழே போயிட்டு இருக்கேன், இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணு மாயா எழுந்தருளி இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணு மாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். இங்கே வந்து என்னை பார்த்துட்டு இந்த விஷ்ணு மாயா பார்த்துட்டு போகிறவங்க நிறைந்த பிளெஸ்ஸிங்ஸோட செல்கிறார்கள். நன்றி.